இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வாக்கியம் யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதே 2:7 இயேசு வேலைக்காரர் நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 2:8 நீங்கள் இப்பொழுது பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அப்போ இதில் 3 காரியம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவர் சொன்னபடி அவங்க செய்கிறாங்க, அது திராட்சை ரசமாக மாறுது, எல்லாரும் பருகுனாங்கன்னு நமக்கு தெரியுது. ஏசப்பா அற்புதம் செய்தார்ன்றது மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். 3 காரியம் அறியக்கூடியதாக இருக்குது. ஒன்று ஏசப்பா அங்கே சராசரி மாமிச பிரகாரமாக அந்த திராட்சை ரசத்தை குடிக்கணுன்றதுக்காக அதை செய்யலை, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக செய்கிறாரு. அதே போல் இதில் அவர் அந்த புதிய உடன்படிக்கையும் அதை அறிமுகப்படுத்துகிறாரு. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடியது என்னவா இருந்ததுன்னா, ஏசப்பா முதலாவது விரும்புகிறது அவருடைய மகிமையை எங்கேயுமே வெளிப்படுத்துகிறாரு. இன்றைக்கு நம்ம அதுக்கு ஒரு பாத்திரமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை முறைகள் மூலம் அவருடைய அன்பையும் மகிமையையும் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் ஏசப்பா இவ்வளவு தூரம் வழி நடத்துகிறார், அவருடைய அன்பு இத்தகையதென்று அறியக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும். எப்படி சிஷ்யர்கள் விசுவாசித்தார்களோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து இயேசுவை அறியாத மக்கள் விசுவாசிக்கக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை முறைகள் இருக்க வேண்டும். 2வது காரியம் என்னென்னு பார்க்கணும்னா, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்கிறார், அந்த தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது. அப்போ அதில் என்ன அறியக்கூடியதாக இருக்குன்னா, அவர் அதில் எத்தனையோ பேர் பெரியவர்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அடிமை யாரை கூப்பிட்டு சொல்கிறாரு, வேலை ஆட்களை கூப்பிட்டு சொல்கிறாரு. அவர்கள் எதுவுமே தட்டி கேட்க மாட்டாங்க இல்லையா? அந்த ஒரு காரியம் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி சிஷர்களாக இருந்தால் கூட அந்த இடத்துல எத்தனை கேள்வி கேட்டிருப்பாங்க, எப்படி ஏசுப்பா இதுக்குள்ளே எப்படி தண்ணி, அவங்க அப்படி தான் ஃபஸ்ட் அற்புதம் செய்ய போகிறார். இதே போல் தான் நம்மளும் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா 2 காரியம். ஒன்று, தேவனுடைய சித்தத்துக்கு வேலை வரணும்னு சொல்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சித்த நிறைவேற ஒரு நேரங்காலம் இருக்கும், அதுவும் ஒன்று இருக்கும். அதே போல் அவர் ஏன் எதுக்கு முடியுமா முடியாதா, இது நடக்கும் நடக்காதுன்ற சில சந்தேகமான சூழலில் நம்ம வாழ்கிறோம். அதை விடுத்து ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதை கீழ்ப்படியும் போது அவருடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேறும், மகிமை அந்த இடத்துல வெளிப்படும். அதே போல் இன்னொரு காரியம், நம்ம இன்றைக்கி அந்த ஒரு கல்யாண விட்டு தான் நம்ம பார்க்குறோம். கல்யாணோட மாத்திரம் இல்லை, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு வாழ்வாதாரத்தில் இவ்வளோ தேவைகள் குறைகள் குற்றங்கள் சந்திக்கிறோம், இவ்வளோ பாடுகள் மத்தியில் இது நிறைவேற துக்கத்துக்கு அடிமையாகிறோம் இல்லையா, மனக்கவலைகளுக்கு அடிமையாகிறோம். அந்த இடத்துல ஏசப்பா என்ன சொல்கிறார், இதே மகிமையை அவரால் செய்ய முடியும் என்று நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக ஏசப்பா அந்த கானா ஊரில் செய்த எப்படி அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கைகள் மூலம் அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்று நம்ம விசுவாசிக்கணும். அப்போ எந்த காரியம் நடந்தாலும் அது நன்மைக்காக என்று நம்ம நினைக்கணும். முதலாவது. 2வது, இன்னொரு மேட்ரு, நம்ம ஏசப்பாவை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஒரு ஒரு குறைபாடு, ஒரு பற்றாக்குறை, ஒரு துக்கமான சூழல், ஒரு கோணலான பாதையில் போகும்போது டப்புன்னு நாம் என்ன செய்கிறோம், எதிர்மறையான எண்ணங்களுக்கு அடிமையாகிறோம். அப்போ இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இது எப்படி யாருக்குமே தெரியாத இடத்துல, பற்றாக்குறையான இடத்துல அந்த குறையை நிறைவேற்ற இயேசுப்பாவால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குறைகள், எப்படிப்பட்ட பற்றாக்குறைகள் இருந்தாலும் இயேசுப்பா என்ன சொல்ல, எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். எங்கேயுமே குறைகள் ஓடு அவர் நம்மளை வாழ வைக்க விரும்பலை, நிறைவோடு வாழ வைக்க தான் அவர் விரும்புகிறார். அதனால் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக அவருக்கு வாழ்ந்த போதும், நித்திய ஜீவன் தான் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவராக இருந்த போதும், உலகத்தில் வாழும்போது நமக்கு என்ன தேவைகளோ, என்ன குறைகளோ, என்ன பற்றாக்குறைகளோ அதையும் அவர் கண்ணோக்கி பார்க்குறார். கண்ணோக்கி பார்க்கி பசிக்கிறதுக்கு, உடுக்கிறதுக்கு, வாழ்வதற்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக நமது இயேசப்பா இருக்கும்போது நம்ம அவர் சொன்ன வாழ்க்கை முறைகளை பின்பற்றி அவருக்கு அடிபணிந்து அவருடைய கிரியைகளை ஃபாலோ பண்ணி வாழும்போது இந்த கானாவூர் கல்யாணத்தில் எப்படி ஒரு அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலேயே அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவராக தான் இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கணும். அவர் சொன்னபடி நம்ம வாழும்போது கண்டிப்பாக கானாவூர் கல்யாணத்தில் நடந்த அற்புதம் இல்லை, அதை விட பெரிய பெரிய மகிமைகளையும் அற்புதங்களையும் ஏசப்பா செய்வார் என்று விசுவாசிக்கும் போது நம்ம மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ்வதற்குரிய
வாழ்வதற்கு ஏசப்பா நம்மளை ஆசீர்வதித்திருக்கார். அதை நம்பிக்கொண்டு அவர் சொன்னபடி வாழும்போது நித்திய ஜீவனையும் சுதந்திரத்து கொள்ள முடியும். அவர் சொன்ன உலக ஆசீர்வாதங்களோடு சமாதானத்தோடு நம்ம வாழ நம்மை ஆசீர்வதிச்சிருக்கார். இதை விசுவாசிப்போமாக. இதன்படி நாம் ஏசப்பா சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமாக. இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவார். இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் மீண்டும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நன்றி இயேசப்பா.